தொண்ணூறிலிருந்து 2000ஆம் ஆண்டு வரையிலான எங்களுடைய காலப்பகுதி வாழ்வியலிலே நிறைய போராட்ட கால சிந்தனைகள். கிழக்கிழங்கையில் வந்திருக்கின்ற களம் என்ற சஞ்சிகை யாழ்ப்பாணத்துக்கும் மட்டக்களப்புக்கும் ஒரு பாலமாக இருக்குது. புதிய உத்திகள் சார்ந்த கதைகளை எல்லாம் அப்பொழுது அவர்கள் எழுத உழைக்கிறார்கள். மக்களினுடைய துயரத்தின் அவலத்தினுடைய உள பாதிப்புகள் தன்மைகளை அக்கால சிறுகதைகள் வெளிக்கொண்டு வந்திருந்ததையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. சபேசனிடம் இந்த காலகட்டம், அதாவது 90களிலே வந்த ஈழத்து தமிழ் சிறுகதைகளின் சிறுகதைகள் மீது ஒரு பார்வையை செலுத்த முடியும். இப்பொழுது இந்த கட்டத்து சிறுகதைகளை பற்றி திரு சபேசன் தம்முடைய பார்வையை, தம்முடைய நோக்கை தருவார். பங்களிப்பு செய்தவர்களை பற்றிய ஒரு தரிசனத்தை எதிர்பார்க்கிறேன். சபேசன். அனைத்து டான் நேயர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கங்கள். அதேபோல் இந்த நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற கவிஞர் சோபாசர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு என்னுடைய கருத்தை சொல்லலாமல் முன்வருகிறேன். அந்த வகையில் தமிழ் சிறுகதை வரலாற்றில் பார்த்தீங்கன்னா கிழக்கிழங்கை பொறுத்தவரையில் ஒரு பிரதானமான ஒரு ஆளாக குறிப்பிடக்கூடிய ஆளாக இருக்கும் என்றால் ஓட்டமாவடி அரபாத் என்று சொல்லப்படுகின்ற ஒரு சிறுகதை ஆசிரியரை பற்றிய சில முக்கியமான விடயங்களை குறிப்பிடலாம் என எண்ணுகிறேன். கிழக்கிழங்கையில் பல்வேறுபட்ட சிறுகதை எழுத்தாளர்கள் தோன்றியிருந்தாலும் அதில் ஓட்டமாவடி அரபாத் அவர்களுடைய அந்த பணியானது ஒரு காத்திரமான ஒரு பணியாக இருக்குது. அவர் 1970ஆம் ஆண்டு, அதாவது மாசி மாதம் 17ஆம் தேதி பிறந்திருக்கின்றார். இந்த ஓட்டமாவடி அரபாத் அவர்கள் சிறுகதை மட்டுமல்ல, கவிதை தொகுப்பையும் எழுதியிருக்கிறார். அதேவேளை இஸ்லாமிய மதம் சார்ந்த சில நூல்களையும் எழுதியிருக்கிறார். அதேவேளை முக்கியமானது, அவர் சில கட்டுரை நூல்களையும் எழுதியிருக்கிறார். அவர் எழுதிய அந்த சிறுகதை தொகுப்புகள் என்று அவதானிக்கின்ற பொழுது ஒன்று நினைந்தழுதல் என்று சொல்லப்படுகிற ஒரு சிறுகதை தொகுப்பு பிரதானமானதாக இருக்குது. அதே மாதிரி உடைந்த கண்ணாடிகளில் மறைந்திருக்கின்ற குருவி என்று சொல்லப்படுகிறது. அடுத்தது ஆண்மரம் என்று சொல்லப்படுகிற ஒரு பகுதியை எழுதியிருக்கிறார். அதே மாதிரி அடைக்கலம் பதிப்பகம் என்று சொல்லப்படுகின்ற இந்த சிறுகதை தொகுப்புகளை எழுதியிருக்கிற ஒரு சிறப்புக்குரிய ஒரு எழுத்தாளராக நாங்கள் யாரை கருதலாம் என்றால் ஓட்டமாவடி அரபாத் அவர்களை கருதலாம். அந்த ஓட்டமாவடி அரபாத் அவர்களினுடைய அந்த சிறுகதை போல உடைந்த கண்ணாடிகளில் மறைந்திருக்கின்ற குருவி என்று சொல்லப்படுகிற தொகுப்பிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு முத்தம்மா என்று சொல்லப்படுகிற அந்த சிறுகதையை நீங்கள் அவதானிக்கின்ற பொழுது அந்த சிறுகதையினுடைய அந்த தனித்துவமான பாங்கு, அந்த சிறுகதையினுடைய அந்த நகர்வு என்ன செய்கிறாண்டா, வாசகர் மனதிலே என்ன செய்கிறாண்டால் ஒரு ஆழமான பாதிப்பை ஏற்படுத்துகின்ற வகையில் அவருடைய அந்த கதாபாத்திர சித்தரிப்பு என்ன செய்கிறாண்டா காணப்படுகிறது. அந்த சிறுகதையை பார்த்தீங்கன்னா அந்த கதையாசிரியர் தன்னை என்ன செய்கிறாண்டால் ஒரு பிரதானமான ஒரு கதாபாத்திரமாக கருதி அந்த சிறுகதையை வளர்த்தி செல்லுகின்ற அந்த பாங்கு நாங்கள் ஒரு அவதானிக்கத்தக்க ஒரு விடயமாக இருக்குது. அதில் பேரன் காசிம் என்று சொல்லப்படுற ஒரு கதாபாத்திரம் இருக்குது, மூத்தம்மாண்டு சொல்கிற ஒரு பிரதான கதாபாத்திரம், அதே மாதிரி மூத்த வாப்பாண்டு சொல்லப்படுகிறது, அதே மாதிரி அண்ணாவி மாமாண்டு வருகிறது, ரகுமா மாமி என்று சொல்லப்படுகிற பல்வேறுபட்ட கதாபாத்திரங்கள் அந்த சிறுகதையில் அனைத்தரமான முறையில் என்ன செய்யறா செலுத்தப்பட்டிருக்குது. அதேபோல் அந்த சிறுகதையில் பார்த்தீங்களென்றால் ஒரு இயற்கையை ஒரு வர்ணிப்பான முறையில் அந்த கதையாசிரியர் சொல்லுகிற பாங்கு உண்மையாக என்ன செய்யறால் அவதானிக்கத்தக்க ஒரு விடயமாக இருக்குது. அந்த கதையின் ஆரம்பத்தில் பார்த்தீங்களென்றால் நிலவு என்று சொல்லப்படுகின்ற ஒரு தன்மையை பற்றி சிறுகதை ஆசிரியர் ஒரு தனித்துவமான முறையில் அவர் அணிச்சிறப்புகளை கையாண்டு குறிப்பிடுவதில் ஒரு சிறந்த ஒரு வல்லவராக இருப்பதை நாங்கள் அந்த சிறுகதையை பொறுத்தவரை அவதானித்துக் கொள்ளலாம். உதாரணத்துக்கு அதில் பார்த்தீங்களென்றால் தயிர் சட்டியின் வடிவத்தில் வானில் கிடந்தது நிலா, கொட்டி வைத்த இடத்தில் சற்று நேரம் பிசகாமல் உறைந்திருக்கின்ற எருமை தயிரை போல ஆடாமல் இருந்த வடிவம், வெண்ணிற மேகங்கள் நிலவை மூடி ஆலிங்கனம் செய்கையில் உரை தயிரின் பாலாடையோன வியக்க வைத்தது அதன் அழகு,
தூரத்தை சீறுகின்ற கடலின் சீற்றம் துல்லியமாக கேட்டது. சற்று தள்ளி நிற்கும் மாமரத்தின் பூக்கள் கூரைக்கு மேல் நச்சென விழுந்தன. சம்பந்தமில்லாமல் நாய்கள் ஊழையிடுவது, தனகி திரிவது, ஒழுங்கைக்குள் ஒன்று துரத்தி கடிப்பது என்று சொல்லுகிற அந்த பாங்கு வாசகரை அந்த கதையை வாசிக்கின்ற தன்மையுடையதாக இழுத்து செல்லுகிற தன்மையை நாங்கள் அவற்றை சிறுகதையின் ஆரம்பத்தில் நாங்கள் அவதானித்துக் கொள்ளலாம். அதில் பேரன் காசிமினுடைய உள்ளத்து உணர்வுகளைத்தான், ஒரு குழந்தை பிள்ளைத்தனமான அந்த சிந்தனைகளை அவர் தத்துவ ரூபமான முறையில் அதில் குறிப்பிடுவதை நாங்கள் என்ன செய்யலாம் என்றால் அவதானித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த சிறுகதையினுடைய அந்த போக்கை பற்றி அடுத்த சுற்று விடயத்தில் நான் என்ன செய்யறேன்னா கதைத்துக் கொள்ளலாம் நினைக்கிறேன். இவ்வளவு பகுதியோடு நான் நிவர்த்தி செய்து கொள்வேன். நன்றி, வணக்கம். நன்றி சபேசன். நீங்கள் குறிப்பிட்ட மூத்தம்மா என்ற கதை, நான் அதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறேன். கிட்டத்தட்ட 10-12 கதைகளை தமிழ் ஷார்ட் ஸ்டோரிஸ் ஃப்ரம் ஸ்ரீலங்கா என்று மொழிபெயர்த்து கொடகை வெளியீடாக வந்தது. அது ஒரு நல்ல அனுபவம். எனக்கும் அந்த நான் மொழிபெயர்த்த தொகுப்பிலேயே எனக்கு பிடித்த கதை மிக பிடித்த கதை மூத்தம்மா தான். நண்பர் அமரர் ஓவியர் ராசையாவை கேட்டேன், இதுக்கு இந்த தொகுதிக்கே நான் அட்டைப்படத்தில் மூத்தம்மாவைத்தான் கொண்டு வர விரும்புகிறேன். நம்ம மனதை தொட்ட இது. ராசையா ஒரு டிவோட்டட்னு சொல்கிறார். அதிலே அர்ப்பணிப்போடு கொஞ்சம் 2-3 நாள் தெரிஞ்சார். நெட்டை தடவை முஸ்லீம் பெண்களுடைய கோலங்களை அதுகளை உள்வாங்கி கொண்டார். அவதான் அதுக்கு நாயகி. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த அணிகள், ஒரு தயிர் சட்டி போல வானத்தில் நிலா, இப்படி பல விஷயங்கள் அதில் நான் பார்த்தேன். ஒரு கரத்தைகளில் மூத்த பாப்பா இருந்து கொள்ளுவார். அவர் செல்லமாக மூத்தம்மாவை பற்றி நோண்டி கொண்டு இருப்பார். இந்த பையன் தானே அந்த சின்ன பேரங்காசு, அவர்தான் இவர்களுக்கிடையில் உரையாடல். மிக யதார்த்தமாக மண்ணை கிண்டி போட்டு அதுக்குள்ளே வெத்தில துப்பல் துப்பி மூடி விடுறது, இப்படியான விஷயங்கள். எனக்கு இதை மொழிபெயர்க்கும் பொழுது நான் நினைச்சு கொண்டிருந்தது, நான் யாழ்ப்பாணத்தான், மூத்தம்மாண்டா பெரியம்மாண்டு. தற்செயலாக நான் அரஃபாத்தை நான் முந்தி தெரியாது, நான் உங்களுடைய இதை மொழிபெயர்த்து கொண்டிருக்கிறேன், எனக்கு சில பிரச்சனைகள் இருக்குன்னு அவரை கேட்ட பொழுது தான் எனக்கு ஓடி வலிச்சது மூத்தம்மா என்றால் பாட்டி. இந்த காலத்து தமிழர் சொல்கிற மாதிரி அம்மம்மா தான் மூத்தம்மா. அப்போ நல்ல வேளை நான் அதுக்கு வேறு ஒரு இதை செய்யாமல் சரியான இதுக்கு அரஃபாத்தோட உரையாடினபடியால் கிடைச்சிது. வேறு சில சொற்கள் பற்றி அதில் கிழக்கிழங்கை ஓட்டமாவடி பகுதி வழக்கில் உள்ள சொற்களுக்கு சமாந்திரமான ஆங்கில சொற்களை தேடுகிறதிலும் உதவி இருந்தது. ஒரு நல்ல எழுத்தாளர். நீங்கள் சொன்ன மாதிரி அவருடைய நினைந்தெழுதல், மற்றது அந்த குருவி என்ன பேர், உடைந்த கண்ணாடிகள் மறைந்திருக்கும், எல்லாத்தையும் ரசிச்சிருக்கிறேன். இந்த சுற்றிலே எங்களோடு கலந்து கொள்கிறவர் ஈசு முரளிதரன் அவர்கள். 90களிலே வந்த தமிழ் சிறுகதை எழுத்தாளர்கள் பற்றிய தம்முடைய பார்வையை முரளி முன்வைக்கிறார். டான் தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். 90களுக்கு முன்னுக்கு வந்த சிறுகதையில் நுண்ணரசியல் அடுக்குகளை மையமாக கொண்ட சிறுகதைகள்லாம் அதிகமாக இருந்தது. 90களுக்கு பிறகு பேரரசியல் அடுக்குகளை மையமாக கொண்ட சிறுகதைகளுடைய வீச்சை நாங்கள் அதிகம் காணக்கூடியதாக இருந்திருக்கு. படுகொலைகள், காணாமல் போதல், இடப்பெயர்வு, சோதனைச்சாவடி, பொருளாதார நெருக்கடி, இதைவிட எழுத்தாளர்களுக்கான அச்சுறுத்தலும் இந்த காலத்தில் விரைக்கல. அவர்கள் குறியீட்டு பாங்கோடு எழுதுறதுக்கு முயற்சிக்கிறார்கள். இன்னொரு விடயம், தங்களுடைய பெயர்களை விலகி புனை பெயர்கள் அதிகமாக வருகின்ற சூழலையும் நாங்கள் இந்த காலத்திலே காணக்கூடியதாக இருக்கும். இந்த காலத்திலே புதிய தலைமுறை எழுத்துலகத்துக்குள்ளே வருது. அதில் ராஜேஷ் கண்ணன், தாட்சாயினி, கர்ணை ரவி, சாரங்கா, உடுவில் அரவிந்தன், திசேரா, மலர்ச்செல்வன், இப்படி நிறைய எழுத்தாளர்களை நாங்கள் இந்த காலத்திலே இனம் காணக்கூடியதாக இருக்குது. இந்த காலத்திலே
வந்த எழுத்தாளர்களில் மிக முக்கியமாகவும் காத்திரமாகவும் சொல்லக்கூடியவர்களாக ராஜேஷ் தாட்சாயி போன்றவர்கள் இனங்காணப்படுகிறார்கள். இதில் ராஜேஷ்கனுடைய ஆரம்பகால சிறுகதைகள்லேருந்து இன்று வரைக்கும் அவருடைய கதைகள் மிக கனதியான கதைகளாக காணப்படுகின்றது. அவருடைய கதைகளில் மிகச்சிறந்த அற்புதமான ஒரு கதையாக லீவு ஹோம் சிறுகதை அமைந்திருக்கிறது. ஒரு பல்கலைக்கழக மாணவன் சோதனை சாவடி ஒன்றை கடக்கும்போது அவன் அடையாள அட்டையை விட்டு வந்துவிட்டான். அப்பொழுது அவனை கேகேஎஸ் கேம்பு கொண்டு வருவதாக அந்த இராணுவ அதிகாரி சொல்லும்போது அங்கே இருக்கிற ஒரு இராணுவ வீரன் சனத் என்ற இராணுவ வீரன் இந்த மாணவனுக்கு உதவி செய்கிறான். அப்போ உதவி செய்த பிறகு அவர்களுக்கு ஏற்படுகின்ற உறவும் தனக்கு ஒரு லீவ் ஃபார்ம் வாங்கி தரும்போது, அதாவது சிங்களத்தில் இருக்கிற லீவ் ஃபார்ம் உண்டு, அங்கே அதை வாங்கி அதில் நிரப்பினா தான் லீவு கிடைக்கும் என்பதை அவன் சொல்வதும், அவனுடைய குடும்பம் அந்த கதைகளை கேட்டு இந்த மாணவனுக்கு ஏற்படுகின்ற அனுதாபம், அதுக்கு பிறகு இவன் கஷ்டப்பட்டு ஒரு லீவ் வாங்கி அங்கே கொடுக்க போய்க்கல அவனுடைய மரணம் சார்ந்த செய்தி இவனுக்கு கிடைக்குது. அப்போ அவன் அதை ஒப்பிட்டு பார்க்குறான். தன்னுடைய உறவினாக இருக்கிற சந்திரன், அவருக்கு ஏற்பட்ட அவலம், சனத்துக்கு ஏற்பட்ட அவலம், இந்த தேசத்திலே இந்த 2 பக்க இனங்களில் 2 பக்கமும் ஒரே வகையான அவலத்தை இந்த யுத்தத்தால் எதிர்கொள்கின்றது என்று அமைகின்ற இந்த கதை மிக அற்புதமான கதையாக இருக்கும். இதே மாதிரி அவருடைய கதைகளிலே முதுமையின் அவலத்தை நாங்கள் அதிகம் காணக்கூடியதாக இருக்கும். முதுமையை பற்றி அதிக கரசனையோடு ராஜேஷ்கன் தன்னுடைய கதைகள் எழுதியிருக்கிறார். வெள்ள வழியில் கண்டி கட்டி மீன் பிடிக்கின்ற சிங்கள கந்தப்பு என்ற கதாபாத்திரம் ஒன்றை வைத்துக்கொண்டு காவோலைகள் என்ற கதை எழுதியிருப்பார். 4 நாளாக உப்பு நீரிலே அவருடைய சடலம் காணப்படுது. அது உரிமை கூறக்கூட இறுதியில் ஆக்கள் யாருமே இல்லாத ஒரு முதுமை எவ்வாறு இந்த தேசத்தில் இருந்தது என்பதை வைத்துக்கொண்டு 3ஆம் தலைமுறை, பித்து மனங்கள், இடைவெளி போன்ற கதைகளிலையும் அவர் முதுமையினுடைய அவலத்தை மிக அற்புதமாக எழுதியிருப்பார். முதுமையினுடைய அவலத்தை அவர் வெளிக்கொண்ட இன்னொரு அற்புதமான கதை தொற்றா உணர்வு. ஒரு முதியவர் பிச்சை காசு எடுப்பதற்காக மினிபஸ்ஸில் ஏறுறதும், அந்த மினிபஸ்காரன் அவர் இறக்க வேண்டிய இடத்தை விட்டுட்டு கொஞ்சம் தள்ளி கொண்டே இறக்கிடுவான். அப்போ அந்த முதிய பாட்டி சொல்கிறார், அங்கே இறக்க வேண்டும், நீ இந்த இடத்து இறக்கியிருக்கிறான்னா அவன் அதை பற்றி கவலைப்படாமல் போகிறான். இப்போ இந்த கதாசிரியர் என்ற கதாபாத்திரம் இறங்கி அந்த என்னடாவுக்கு இன்னொரு பஸ்ஸில் ஏறி சரியாக போக தெரியாது. அந்த முதுமையிலே பற்றுக்கொண்டு இந்த கதாசிரியர் என்ற கதாபாத்திரம் இறங்கி அவர் சரியான இடத்துல கொண்டே விடுவதற்காக இறங்குவதோடு அந்த கதை நிறைவு பெறுகின்றது. இப்படி மிக அற்புதமாக முதுமையின் அவலம் பற்றி சொல்லியிருப்பார். இதே மாதிரி குழந்தை உலகத்தை மையமாக கொண்டும் ராஜேஷ்கண்ணன் நிறைய கதை எழுதியிருக்கார். அதில் வாசக்கட்டி என்ற சிறுகதை மிக அற்புதமான ஒரு சிறுகதையாக இருக்கும். இதனால் தூவானம் என்ற சிறுகதை இருக்கும். தன்னுடைய தந்தை எப்போ வருவார், காணாய் போனால் அந்த தந்தை எப்போ வருவார், அவர் கிரிக்கெட் பேட்டும் கொண்டு வருவார் என்று காத்து கொண்டிருக்கிற ஒரு மகனை பற்றிய ஒரு கதை, அப்பாவினுடைய வருகைக்காக ஏங்கும் மகனை பற்றிய ஒரு கதையாக காணப்படும். இதே மாதிரி அவருடைய கதைகளிலே சமூகவியல் சார்ந்த நிறைய விடயங்களை காணக்கூடியதாக இருக்கும். அவர் சமூகவியல் துறை சார்ந்த விரிவுரையாளர் இருக்கிறபடியால் இந்த விடயங்களை மிக அற்புதமாக கையாண்டிருப்பார். அவருடைய பாடகனின் மரணம், அதிலே மரண வீட்டுகளில் பாடல்களை பாடுகின்ற ஒருவரை பற்றி மிக அற்புதமாக அந்த கதையில் பதிவு செய்திருப்பார். இவ்வாறாக அவருடைய கதைகள் 90களில் வந்த அந்த போர் அவலங்கள், மக்களுடைய வாழ்வியல் கோலங்களை மிக அழகாக வெளிக்காட்டுவனாக காணப்படுகின்றன. அடுத்த சுற்றிலே சந்திப்போம். முரளி சொன்ன எழுத்தாளர்கள் பலரை குறிப்பிட்டாலும் ராஜேஷ் கண்ணாவுடைய பன்முகப்பட்ட அல்லது பல கருப்பொருள்களை வைத்து போர்க்காலத்திலே அவல நிறைந்த நெருக்கீடுகள் நிறைந்த காலத்திலே அதில் பல ரகமான பாத்திரங்களை கண்முன்னே கொண்டரும் விதமாக அவர் கதை எழுதியிருக்கிறார். இந்த மோசமான இனமுரண்பாடு இருந்த காலத்திலேயே அதற்குள்ள சேற்றில செந்தாமரை வந்தது போல ஒரு சிங்கள தமிழ் இளைஞர்களுக்கிடையே ஏற்படுகிற புரிந்துணர்வு, உதவுகிற மனப்பாங்கு என்ற விஷயங்களை கூட ராஜேஷ் கண்ணா இதற்குள்ள சொல்லியிருக்கிறார். அவர் ஒரு சமூக இயல் சார்ந்த துறையில் இருக்கிறபடியால் இதை அவர் மிக
லாபகமாக கையாண்டிருக்கிறார் என்று சொல்ல வேணும். நன்றி. இப்பொழுது இந்த காலகட்டத்துக்குரிய மேற்கொண்டு இந்த காலகட்டத்துக்கு வந்த எழுத்தாளர்களை பற்றி ரமேஷிடமிருந்து கேட்டு தெரிந்து கொள்வோம். தம்பியும் நீங்களும் ஓட்டமாவுடைய அரபாத்தை பற்றி சொல்லியிருந்த நீங்கள் அவர 4 தொகுப்பு வெளியால் வந்தது சிறுகதை தொகுப்பாக. ஒன்று அவர முதலாவது தொகுப்பு நினைந்தழுதல் என்று சொல்லப்படுறது. அதில் தான் இந்த மூத்தம்மா சிறுகதை பற்றி பார்த்தது. அந்த நினைந்தழுதலில் சில பேசக்கூட அல்லது பேச மறுத்த சில பக்கங்களை அவர் எடுத்து காட்டியிருந்தார். அதாவது தந்தை ஒரு வெளிநாட்டுக்கு போகிற நேரத்தில் ஒரு தாய் தந்தையிடம் தன்னுடைய மகளை ஒப்படைத்துட்டு போகக்குள்ள அந்த மகளை ஒரு மிருகத்தனமாக ஒரு தந்தை வேட்டையாடுற கதையை அதில் பதிவு செய்திருப்பார். அப்போ அதே நேரத்தில் முஸ்லீம் மதத்தில் பிறழ்வான நடத்தை உள்ள விஷயங்களை பேசின ஒரு முதல் ஆள் என்ற வகையில் அவர் ஒரு முக்கியமான ஆளாக காணப்படுறார். கண்ணாடிக்குள் மறைந்திருக்கும் குருவி ரெண்டாவது தொகுதி ஆண்மரம். இது ரெண்டையும் இணைத்து வந்தது தான் கண்ணாடிக்குள் மறைந்திருக்கும் குருவி. அண்மையில் வெளிவந்தது புத்தரின் நிழல். அப்போ இந்த சிறுகதைகளில் பல்வேறு விஷயங்கள், அதாவது குறியீட்டு தன்மைக்கு ஊடாக பார்க்குற தன்மைகள் இருந்தது. அதுக்கு அடுத்தது அவர் வேட்டைக்கு பின் எரிநெருப்பில் இருந்த சிறு கவிதை தொகுதிகள் பற்றியும் இதில் நான் 2 விஷயத்தை சொல்லலாம். என்னென்னா, வேட்டைக்கு பின் என்ற கவிதை தொகுதி எங்களுடைய தமிழீழத்தில் தடை செய்யப்பட்ட ஒரு பிரதியாக காணப்பட்டது. ஏனென்று சொன்னால், விடுதலை இயக்கங்கள் எப்படி முஸ்லீம்களை வேட்டையாடின என்ற விஷயத்தை அவர் வேட்டைக்கு பின் என்ற தொகுப்பிலிருந்து கதைச்சார். அப்போ அந்த நேரத்தில் அந்த தொகுப்பு மிகவும் கஷ்டப்பட்டு நாங்கள் உள்ளுக்குள்ளே கொண்டு வரக்கூடிய ஒரு தொகுப்பாக காணப்பட்டது. அந்த விஷயம் இதில் நான் கட்டாயம் பதிவு செய்யணும். இதேமாதிரி கருப்பு என்ற சோபா சக்தியால் தொகுக்கப்பட்ட கருப்பு என்ற பிரதியும் இயக்கத்தால் தடை செய்யப்பட்டிருந்தது. அந்த விஷயம். மற்றது வெள்ளாவி என்ற நாவல் வந்து கிழக்கு மாநிலத்தில் துறை என்பவரால் தடை செய்யப்பட்ட விமல் குழந்தைவேல் என்ற நாவல். இந்த பிரசுரங்கள் எல்லாம் தடை செய்யப்பட்ட இதுக்குள்ளே வந்தது. அந்த இதையும் இதில் நான் இந்த தருணத்தில் நினைவு கூர்ந்து கொள்கிறேன். அப்போ இதில் ஓனான் என்ற ஒரு சிறுகதையை அவர் ஓட்டமாவடியாரை பார்த்து எழுதியிருப்பார். அந்த ஓனான் என்ற சிறுகதை வந்து பல்வேறு விலங்கு தொகுதிகள நடத்தைகளுக்கு ஊடாக இலங்கையினுடைய அரசியலை பேசுகிற ஒரு சிறுகதை. மிக முக்கியமான ஒரு சிறுகதையாக அது அடையாளம் காணப்படுகிறது. இதே நேரத்தில் சோமாவின் தனிமை, வன்மம், துறவிகளின் அந்தப்புறம், மோட்சம், ஜின் என்று சொல்லி அவருடைய சிறுகதைகள எல்லைப்பரப்பு விரிந்து காணப்படுகிறது. வெள்ளைக்கொடி என்ற சிறுகதையும் முக்கியமான சிறுகதைகளாக சொல்லப்படுகிறது. கூத்தாடிகள்ன்றதும் இந்த முஸ்லீம் மக்களினுடைய நிலையில் வந்து எப்படி வெளிப்புறமான வேடதாரிகள் இருக்குன்றதை அதில் பதிவு செய்கிற சமூக உறவுகளை யதார்த்தமாகவும் உணர்வு பூர்வமாகவும் கொண்டு வந்தவர். இதில் மிக முக்கியமானது ரயில்வே ஸ்டேஷன் என்ற கதை பற்றி நான் கதைக்கணும். ஒரு ரயில்வே ஸ்டேஷனை மையமாக கொண்டு தமிழர்களுக்கும் சிங்களவர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் உள்ள பிரச்சனைகளை மையப்படுத்தி எழுதியிருந்தார். உண்மையில் மிக சிறந்த மூத்தம்மாவை விட போல பேசப்படுற ஒரு தொகுப்பு. அதில் வண்டப்பம் என்று சொல்லி முஸ்லீம் மக்களால் அதாவது பெருநாளுக்கு வண்டப்பம் செய்வாங்க. அந்த வண்டப்பத்தை விற்கிற ஒரு கிளவியையும் அதில் காட்டியிருந்தார். அந்த இதை வாசிக்கும் பொழுது மனம் நெருடலாக இருக்கும். இந்த சமயத்தில் நான் மண்டூர் அசோகாவை பற்றி கதைக்காமல் போகிறது தவறுன்னு நினைக்கிறேன். மண்டூர் அசோகா ஒரு பெண்ணியல் சார்ந்த எழுத்தாளராக இருந்தார். இயற்பண்பு வாதத்திலிருந்து விலகாதவராகவும் ஆணாதிக்க கட்டுப்பாடுகளை மீறுகின்ற ஒரு துணிச்சல் மிக்கவராக ஆசிரியராகவும் அவர் காணப்பட்டார். பாரம்பரியங்களை மீறிக்கொண்டு வருகின்ற பெண்ணுலக முதல் தமிழ் சிறுகதைகளில் கலைநயத்தோடு சித்தரித்த ஒருவராக அவர் காணப்படுறார். உறவுகளை தேடி என்ற அவருடைய முதலாவது தொகுப்பு மீரா பதிப்பு வெளியீடாக வந்தது. 2வது தொகுப்பு கொன்றை பூக்கள். அப்போ இதில் உறவுகளை தேடி என்ற ஒரு சிறுகதை நாங்கள் நினைச்சு பார்க்க முடியாத விஷயம் ஒன்றை சொல்கிற கதையாக இருக்கும். அதாவது வந்து ஒரு மட்டக்களப்பில் ஒரு சிங்கள ஆசிரியர் வேலை செய்கிறார். அவ்வாறு வேலை செய்யும் பொழுது மட்டக்களப்பில் ஒரு தமிழ் பெண்ணை திருமணம் முடித்து வாழுகின்ற நிலையில் யுத்தம் தொடங்குது.
யுத்த நேரத்தில் அவரோட உயிருக்கு அச்சுறுத்தல் என்று சொல்லி அவர் தன்னுடைய ஊருக்கு சிங்கள ஊருக்கு போயிடுவார், புத்தளத்துக்கு போயிடுவார். இந்த நேரத்தில் போர் 2 கிராமங்களை பிரிக்குது. இவர் வர இயலாது மட்டக்களப்புக்குள்ளே. அதே நேரத்தில் அவள் அங்கே புத்தளத்துக்கு போக இயலாது. அப்போ இந்த பிரச்சனைக்குள்ளே அகப்பட்ட நேரத்தில் இவங்களோட அப்பா ஒரு தமிழ் பட்டியை இவன் கல்யாணம் கட்டிட்டானே என்று ஒரு சிங்கள பெண்ணை திருமணம் செய்து வைக்கிறேன். அப்போ இந்த நிலையில் அந்த மிக தத்ரூபமான கதை. சிங்கள பெண்ணை திருமணம் முடித்து வாழுகின்ற சூழலில் இவருடைய மகன் ஆமியில் இருக்கிறான். இவர் இறந்து போயிடுவார். இப்போ தாய் பழைய கதையை சொல்லி இப்படி அந்த பிள்ளையின் படத்தையும் கொடுத்து அப்பா கடைசியாக எழுதின லெட்டரையும் கொடுத்து அந்த பிள்ளைக்கு எழுதின அந்த மனுஷிக்கு எழுதின லெட்டரையும் கொடுத்து அனுப்பி வைக்கிறார். இதே நேரத்தில் அந்த மனுஷிக்கு கௌதமன் என்ற ஒரு மகனும் இருக்கிறான். அப்போ இவன் என்ன செய்கிறான், ஆமியில் போக்குள்ள தாய் இப்போ மட்டக்களப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைச்சிருக்குது. மகன்கிட்ட சொல்லி விடுறா, உனக்கு நல்ல ஒரு சந்தர்ப்பம், இந்த சந்தர்ப்பத்தை தவற விடாத, இதை ஒருக்கா இந்த அட்ரஸும் இருக்குது, நீ போய் பாரு. வாழைச்சேனை பகுதியில் இவர் போய் நிற்கிறார். இவர் போய் அந்த பகுதியில் தான் அவங்களும் வாழ்ந்தது. வீட்டுக்கு போய் பார்க்குறார். அப்படியானாக்கள் இல்லை என்று சொல்கிறாங்க. இவர் தேடி திரிகிறது தான் இவர் இது ரோந்துகளுக்கு போக்குள்ள விசாரிக்கிறது, இப்படி கௌதமனை பற்றி கேட்குறது என்று ஒருத்தருக்கும் தெரியாமல் இருக்குது. இந்த நேரத்தில் ஆமியை ஒரு சுற்றி வளைப்பு ஒன்று செய்யுது. அந்த சுற்றி வளைப்பு நேரத்தில் வந்து பலர் பிடிபடுறாங்க. பிடிபட்ட நேரத்தில் வந்து அடுத்த நாள் தாயாக்கள் பிடிபட்ட ஆக்களை பார்க்குறதுக்கு உறவுகள் எல்லாம் பெறும். இதில் ஒரு தாய் வந்து இந்த மகன் கௌதமனுங்க என்று கேட்க இவருக்கு அந்த பேரை கேட்டோன்னே திடுக்கிட்டு போயிடுவார். இவருடனே என்ன செய்வார், உள்ளுக்குள்ளே போய் அந்த படத்தை எடுத்து பார்ப்பேன். அதே மனுஷி இந்த வயசு மூத்த உருவம் எப்படி இருக்குமோ அப்படி தெரியுது. இப்போ இந்த நேரத்தில் அவனுக்குள்ள ஒரு மன போராட்டம் இது. இவனுடனே உள்ளுக்குள்ளே போய் கௌதமனுங்கண்டு கேட்குறான். அவங்க சொல்கிறாங்க, நேற்று அடித்த இதில் அவன் செத்து போனான்னு சொல்லி. பொய்யா இல்லை, அதை ஒரு இவட புனைவு. ஆனால் கதை வந்து வெலு தத்துருவமாக இருக்குது. இப்போ இவன் வந்து பார்க்குறான், அப்பா செத்தும் அவள் குங்குமம் போட்டு வச்சிருக்கிறான். அதே நேரத்தில் கடிதத்தை எடுத்து வாசிக்கிறான். தான் செய்த குறைக்கு அப்பா மன்னிப்பு கேட்டு எழுதியிருந்த அந்த கடிதம். இப்போ இவனுக்கு இந்த கடிதத்தை கொடுத்து தான் யாரென்று சொல்கிறதா இல்லையென்று சொன்னால் காணாமல் தெரிஞ்ச மகனை பற்றி தான் சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்குள்ளே உள்ளாக வேண்டி வரும். அந்த நேரத்தில் தன்னுடைய வேலைக்கு பிரச்சனையாக இருக்கும், தன்னுடைய உயிருக்கும் அச்சுறுத்தலாக இருக்கும். இந்த நேரத்தில் ஒரு பூவோட பொட்டோட தகப்பனை தேடியும் அலைகிற இப்போ மகனை தேடி அலைய போகிற ஒரு மனுஷியையும் எண்ணிக்கொண்டு அவன் என்ன செய்கிறான், தன்னுடைய ரகசியத்தை தன்னோடையே வைத்துக்கொள்கிறான். கதை உறவுகளை தேடி, கதைக்கு தலைப்புன்னு உறவுகளை தேடி, உறவுகளை தேடி. அப்போ இந்த இப்படியான சிறுகதைகளை கொண்டு வந்த ஒருவராக இவர் காணப்படுறான். அதே நேரத்தில் வந்து இவருடைய சிறுகதைகளில் வந்து கிழக்கு மாகாண மக்களினுடைய, அதாவது கிழக்கு மாகாண மக்களினுடைய வாழ்வியல் கோலங்கள் அப்படியே தன்னுடைய கதைக்குள்ளே கொண்டு வந்து காட்டுற ஒரு தன்மையை அவள் கொண்டு வந்திருக்கிறாள். அப்போ இந்த அடிப்படையில் அவள் மிக முக்கியமான ஒருவராக காணப்படுறாள். இதில் வழிகாட்டிகள் என்ற ஒரு கதை, அதுவும் இந்த வித்தியாசமான களங்களை தேடுவான். இப்போ அகதி முகாமில் ஒரு பிள்ளை சாமத்தியப்படுகிறது. அந்த சாமத்தியப்பட்ட பிள்ளைக்கு வந்து அவள் இடம்பெயர்ந்து எல்லாரும் வந்து இருக்கிறாங்கள ஒரு இடத்துல அகதி முகாமில் பிள்ளை சாமத்தியப்பட, அந்த சாமத்திய சடங்கு நேரத்தில் அந்த பிள்ளையை தனிச்சு வச்சிருக்கிற முடியாத ஒரு தாய் ஒரு குடியில் ஒன்று, அதாவது மட்டக்களப்பில் செத்தை என்று சொல்லுவாங்க, கிடு ஆளை மேய்ஞ்ச அந்த செத்தைக்குள்ளே வச்சு அந்த பிள்ளைன்ற மனப்போராட்டம் தான் கதை. அந்த உள்ளுக்குள்ளே தனித்து விடப்பட்ட, அதாவது வெளியால் சந்தோஷமாக வீடுகளுக்குள்ளே வாழ்ந்த ஒரு பிள்ளை அந்த இடத்துக்குள்ளே போய் எப்படி அவலப்படுறன்ற விஷயத்தை அதில் கொண்டு வார். இதே நேரத்தில் அவருடைய பல கதைகளில் ஒரு வறுமைப்பட்ட இதுக்குள்ளே வாழ்கிற மக்களினுடைய வாழ்வியல் துயர் வந்து போய்கொண்டிருக்கும். கணவன் குடிகாரனாக இருப்பான். அந்த கணவன் குடிகாரனாக இருக்கிற நேரத்தில் பிள்ளைகளை வளர்க்க தாய் படுகின்ற அவலங்கள் என்றதை அப்படியே கொண்டு வருவான். இதே நேரத்தில் பழி என்ற ஒரு கதை இருக்குது. அது வத்தை, அந்த இவர் வந்து மூதூரில் வத்தையை வச்சுக்கொண்டு வானா ராசரத்தினம் எழுதின மாதிரி படுவான்கரை என்ற ஒரு பகுதி இருக்குது மட்டக்களப்பில். ஒரு 6 குறுக்க இருக்கும். இப்போ பாலம் போட்டுட்டாங்க, கொக்கட்டி ஜொல்லைக்கும் இதுக்கும். அந்த 6 குறுக்க இருக்கிற நேரத்தில் இங்கால இருக்கிறாக்கள் அங்கால தொழில் செய்ய போவினோம்.
அவ்வாறு போகும் பொழுது அவர்களுக்கும் தோணிக்காரனுக்கும் இடையிலான விஷயங்களை பேசுகிற கதை தான் அந்த கதை. அப்போ இப்படி வித்தியாசமான களங்களை தேர்ந்து மண்டூர சோகான் அப்போ வித்தியாசமான ஒரு களங்களை கண்டு அந்த களங்களுக்கூடாக சிறுகதைகளை பேசுகின்ற ஒரு தன்மையை அவள் கொண்டிருந்தா. உண்மையில் அவள் பற்றி நிறையவே அவள் இந்த ப்ரோக்ராமையே நான் அவளோட கதைச்சு முடிக்கிற அளவுக்கு என்கிட்ட தரவுகள் இருக்குது. அப்போ இந்த விஷயங்களையும் இந்த இடத்துல நான் பதிவு செய்ய கொள்ள விரும்புகிறேன். இனி ஏனைய விஷயங்கள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது டொமினிக் ஜீவா வந்து இந்த காலத்தில் தேசிய உணர்வு மிக்க கதைகளை அரிதாக எழுதுகிற, அதே நேரத்தில் ஆடம்பரம் பணச்சடங்குகளால் விளைகின்ற தன்மைகளை அவருடைய சமகால பிரச்சனைகளை அடிப்படையாக கொண்டு அந்த காலப்பகுதியில் சிறுகதைகளை எழுதியவராக அவர் காணப்படுறார். இந்த நேரத்தில் யோகநாதன் முக்கியமான இன்னொருவராக காணப்படுகிறார். தமிழ் தேசிய உணர்வு காத்திரமான ஒரு நிலையில் போராளிகளினுடைய விடுதலை, தமிழ் போராட்டத்தில் அவர்களுடைய பங்களிப்பு, அமைதி காக்கும் படைகள் இலங்கையில் செய்த பிரச்சனைகள், அகதி வாழ்க்கை, இராணுவ நடவடிக்கைகள் தொடர்பான விஷயங்களை யோகநாதன் தன்னுடைய கதைகளில் பதிவு செய்திருந்தார். அவர் அகதி, வீழ்வேன் என்று நினைத்தாயோ, அன்னையின் குரல், மயிலாய் தேடுதல், சரணபாலாவின் பூனைக்குட்டி முதலான கதைகள் இந்த வகையில் முக்கியமான கதைகளாக இருக்குது. 1972 எழுத துவங்கிய கோயிலா மகேந்திரன் தொடர்ச்சியாக இந்த கால பகுதியில் எழுதுகிறார். தமிழ் தேசிய உணர்வுகளை வலியுறுத்தியும் பல கதைகளை அவர் எழுதியிருக்கிறார். இதில் ஒரு சமுதாயம் ஒரு சறுக்கு பாறை என்ற கதை மிக முக்கியமான கதை. கொழும்பில் நடக்கிற இனக்கலவரம், அதே நேரத்தில் அதால் பாதிக்கப்பட்ட ஒரு பணக்கார குடும்பம், யாழ்ப்பாணத்துக்கு வர மறுத்த குடும்பம் எப்படி யாழ்ப்பாணத்துக்கு வருகுது என்ற விஷயத்தை அதில் ஆழ வேறுன்ற மாதிரி கதைச்சிருந்தார். இவருடைய மனிதம் எரியும் விலை, மனதை கழுவி, சமர்ப்பணம் முதலான கதைகள் மிக முக்கியமான கதைகளாக சொல்லப்படுகிறது. அதாவது அதில் ஒரு சர்க்க பாதையில் ஒரு குரோட்டன் செடியை ஆடு கடித்ததுக்காக அந்த ஆட்டையே நஞ்சூட்டி கொள்ளுகின்ற யாழ்ப்பாண சமூக அமைப்பினுடைய கட்டுமானத்தை வெளிக்கொண்டு வர்ற ஒருவராக காணப்படுற. அப்போ இந்த வகையில் இவ்வாறான பல்வேறு விஷயங்களை இதில் பேசலாம் என்று நினைக்கிறேன். சந்தர்ப்பத்துக்கு நன்றி. சொன்னவற்றிலிருந்து ஒரு மிக்க ஆளுமை உடைய ஒரு எழுத்தாளராக நாங்கள் பார்க்கலாம். பல தொனிப்பொருள்கள், கருப்பொருள்களை அவர் எடுத்து கையாண்டிருக்கிறார். அது எங்களுக்கு பயனுள்ள பல தகவலை சொல்லியிருக்கிறீர்கள். நாங்கள் தம்பி குணேஸ்வரனிடம் போகிறோம். கிபி அரவிந்தன் என்பவர் பிரான்ஸில் வாழுகிற தமிழ் எழுத்தாளர். சரி, அவருடைய முக்கியமான கதைகள் சிலவற்றை சொல்லி. ஈழத்தில் வந்து எப்படி அகதி நிலை வந்து பதிவு செய்யப்பட்டதோ, ஏன்னா அகதி நிலை பற்றிய நீண்ட வரலாறு எங்களுக்கு இருக்குது. அதை பற்றி ஈழப்படைப்பாளிகள் அதிகமாக பதிவு செய்திருக்கிறார்கள். வெளிநாட்டுக்கு சென்ற புலம்பெயர்ந்து சென்றவர்களும் கூட அகதி நிலையை பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த அகதி நிலை என்பது அது எங்களுக்கு அனுபவப்பட்ட ஒரு அனுபவமாக இருந்தாலும் கூட உலக அளவிலே அது ஒரு பொதுமைப்பட்ட ஒரு விஷயம் தான். எப்படி நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் தாயக நினைவு என்பது உலகத்தில் இருக்கக்கூடிய சகல அந்த நாடுகளை இழந்து அல்லல்பட்டு வேறு நாடுகளுக்கு தஞ்சம் தேடி செல்பவர்களுக்கு இருக்கக்கூடிய பொதுமையான ஒரு நிலப்பாடோ, ஒரு அனுபவமோ அல்லது ஒரு பொருண்மையோ, அதே போல் அகதி நிலை என்பது ஒரு பொதுமையான விஷயமாக தான் இருந்திருக்கிறது. எங்களுடைய படைப்பாளிகள் மிக துயரமான கதைகளை, நிரம்ப கதைகளை எல்லாம் இப்படியெல்லாம் எழுதியிருக்கிறார்கள். கவிதைகள் எல்லாம் மிக அற்புதமாக அந்த மொழி, அற்புதமான மொழியில் அது பதிவாகி இருக்கிறது. ஆனால் மிக துக்ககரமான அந்த செய்திகள் அதெல்லாம். பாரிஸ் கதைகள் என்ற ஒரு தொகுப்பு வந்தது. அது அப்பால் தமிழ் பதிப்பகம் அதை வெளியிட்டிருந்தது. அதில் வந்து அதில் வந்து அது ஒரு கூட்டு தொகுப்பு. அந்த கூட்டு தொகுப்பில் ஒரு கதை இருக்கிறது, நாடோடிகள் என்ற ஒரு கதையை கிபி அரவிந்தன் எழுதியிருக்கிறார். கிபி அரவிந்தனை அதிகமானவர்களுக்கு ஒரு நல்ல கவிஞர் அழுத்தம் தெரியும். மிக அருமையான கவிதைகள்லாம் எழுதியிருக்கிறார். அவருடைய அந்த ஒரு கதை வந்து அந்த அப்பால் தமிழ் வெளியிட்ட நாடோடிகள் தொகுப்பிலை, இந்த நாடோடிகள் என்ற அந்த கதை வந்து அதில் அமைந்திருக்கு. அந்த கதை வந்து உலக அளவிலே ஜிப்சிகளாக, அதாவது நாடோடிகளாக அலைந்துள்ளக்கூடிய அந்த மக்களுடைய கதைகளை
பேசுகின்ற கதையிலே ஈழத்திலிருந்து புலம்பெயர்ந்து சென்றவர்கள் எப்படி நாடோடிகளாக அங்கே அலைந்து அவர்கள் நாட்டுக்கு திருப்பி அனுப்பப்பட இருக்கிறார்கள் அல்லது அதனுடைய அந்த துன்பமான அந்த நிலைமையை வந்து எடுத்து காட்டுகிறார். என்னென்னு சொன்னால் கதைக்கு தலைப்பு நாடோடிகள். அப்போ அதில் வந்து எங்களுக்கு தெரியும் இந்த வெளிநாட்டுக்கு சென்ற ஆரம்ப காலத்தில் இவர்களுக்கு வந்து அந்த ஒவ்வொரு சின்ன சின்ன குறிச்சிகளில் வந்து இருக்கல தமிழ் குடும்பங்கள் மிக குறைவாக இருக்கும். ஒரு 5-6 குடும்பங்கள்லாம் இருக்கும். அவர்கள் வந்து சந்திக்கிறதுக்குரிய அந்த ஒரு பொழுதாக இன்றைக்கு இப்பொழுதும் அந்த சில இடங்கள் அந்த நடைமுறை இருக்குன்னு நினைக்கிறேன். சனிக்கிழமையில் ஒரு சந்தி என்று சொல்லுவோம். சனிக்கிழமை சந்தைன்னு சொன்னால் அதில் வந்து பலரும் வந்து தங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களை கொண்டு வந்து அங்கே விற்பார்கள். இவர் போகிறவர்கள் தங்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்கள் இந்த பண்டை மாற்று போல் கொடுத்துட்டு மற்றதை மாற்றுறது. அதில் ஒரு நல்ல ஒரு அனுபவம் கொண்டு வருங்கன்னு சொன்னால் ஆரம்பத்தில் அவர்கள் ஈழம் சம்பந்தமான பிரச்சனை அழைக்கிறதுக்கு இங்கேருந்து போன வீடியோ கேசட் தான் வேலைக்கு கிடைக்கும். படங்களும் கூட அப்படி தான். இப்போ எல்லாமே சிம்பிள் ஆகிட்டுது, எல்லாம் மிக இலவாகிட்டுது. ஆனால் அப்பொழுது என்னென்னா ஒரு வீடியோ கேசட் கிடைக்கும்னு சொன்னால் ஒரு தன்னிட்ட இருக்கிற கேசட்டை கொண்டே அங்கே கொடுத்துட்டு மாற்றி எடுக்கிறது. இப்படி எப்போ அந்த சனிக்கிழமை வருமென்று அந்த குடும்பம் பார்த்து கொண்டிருக்கணும்னு சொன்னால் அங்கே அயலில் இருக்கக்கூடியவர்கள் வேறு மொழி பேசக்கூடியவர்கள் அங்கே அந்த சனிக்கிழமை சந்தைக்கு வரைக்குள்ள தான் இந்த தமிழ் குடும்பங்கள் வந்து சந்திப்பினோம். அதில் வந்து ஒரு குடும்பத்தினுடைய கதை சொல்லப்படுது. அதில் பல விதமான வேறு சம்பவங்கள் வருது. அதில் வந்து நாடோடிகளும் வந்து அவர்கள் எல்லாம் இப்படியே ஊரெல்லாம் திரிஞ்சு போட்டு ஒரு ரவுண்ட் முடிஞ்ச பிறகு வந்து இவர்களை சந்திப்பார்கள். சந்தித்து சுகம் விசாரிக்கிறது. ஒரு பேங்கில் வந்து அக்கௌண்ட் திறங்க போகைக்குள்ள கூட இந்த குடும்பம் அந்த கதையில் சொல்லப்படுற குடும்பம் அக்கௌண்ட் திறக்க போகைக்கு அந்த பேங்காரனதையே ஏற்றுக்கொள்ளல. என்னென்னு சொன்னால் இவன் அந்த உருவத்தோற்றத்தை பார்த்துட்டு இவர்கள் ஜிப்சி என்று சொல்லி நினச்சி போட்டு இவர்களுக்கு அந்த அக்கௌண்ட் திறக்கிறதுக்கு அனுமதிக்கல. பிறகுதான் சொல்லப்படுது நாங்கள் இலங்கையிலிருந்து வந்து நாங்கள் சொல்ல போகிறோம் சொன்னால் உங்களை பார்க்க அவையில போல இருந்தது, அதனால நாங்கள் அப்படி தப்பாக நினச்சிட்டோம்னு சொல்லி இவ்வாறு அந்த கதைகளில் சொல்லப்பட்டாலும் அதில் வந்து ஒரு குடும்பத்தினுடைய கதை வருது. அதில் வந்து என்ன சொன்னால் ஒரு பிரேம் ராணி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு குடும்பத்தினுடைய கதை. அவர்கள் வந்து அந்த நாட்டுக்கு வந்து ஒரு சில வருடங்கள் அவர்கள் ஒரு அகதி அனுமதியோடு அங்கு வந்து வசிக்கிறார்கள். அந்த சில விசாரணை இன்றைக்கும் அந்த பிரச்சனை நாங்கள் நாள்தோறும் இதை கேள்விப்பட்டு கொண்டிருக்கோம். இப்பொழுதும் கூட அந்த பிரச்சனை இருக்குது. எப்பொழுதும் நாங்கள் பிறந்த நாட்டுக்கு திருப்பி அனுப்பப்படுவோம் என்ற ஒரு மனநிலையோட அந்த அபாயமான ஒரு நிலையோடு இன்றைக்கு அங்கே இளைஞர்கள் இருக்கிறார்கள். சில குடும்பங்கள் திருப்பியே அனுப்பப்பட்டிருக்கின்றன. அதில் வந்து அந்த பிரேம் ராணி வந்து என்னென்னா அந்த குடும்பத்தின கதை சொல்லப்படுது. இந்த குடும்பத்தை கண்டோம் அந்த தங்களுக்கு இயல்பான கதைக்கக்கூடிய குடும்பத்தை கண்டோன்னே அந்த ராணி என்ன செய்கிறான்னு சொன்னால் அது வருது. என்னை கண்டதும் ராணி சற்று உரமாக கேவி அழத் தொடங்கினாள். எனக்கு மனசை பிசைந்தது. இளவு வீட்டுக்கு செல்லும் போதும் ஒவ்வொருவரை காணும் போதும் ஒப்பாரி சொல்லி அழுகை கூடுமே அப்படி இருந்தது நிலைமை. என்னென்னு சொன்னால் அந்த துன்பம் ஏனென்றால் இவர்களுக்கு அங்கே சொல்லியாச்சு நீங்கள் நாளைக்கே இந்த நாட்டை விட்டு வெளிக்கிட வேணும்னு சொல்லி அவர் சொல்கிறார். இவங்கள் எங்களுக்கு அனுமதி தருவாங்கன்னு நினச்சி நான் எல்லாம் சரி வருமென்று வீடு ஒன்று தரப்புறாங்கன்னு நினச்சி வீட்டுக்கு தேவையான சாமான் எல்லாம் வாங்கிட்டேன். எல்லாவற்றையும் அவலம் என்னென்னு சொன்னால் அவள் இப்பொழுது வயிற்றில் குழந்தையோடு இருக்கிறாள். அப்போ அது சொல்லப்படுது இது நாடோடிகள் மாதிரியில் ஆகி போச்சங்கட வாழ்க்கை. அவள் சொல்கிறாள் இது இத்தாலியில் உண்டாகியது, இங்கு பிறந்தது. ஏன்னா ஏற்கனவே ஒரு சின்ன பிள்ளை இருக்குது, அந்த பிள்ளையை காட்டி சொல்லப்படுது. இந்த பிள்ளை இத்தாலியில் உருவானது, இங்கே பிறந்தது, இப்போ ஒன்று இங்கே உருவாகி இருக்குது. எங்கே பிறக்க போகுதோ பிரேமின் கண்கள் இந்த நீர் வடிந்தது கணவன். அப்போ இந்த இடத்துல அவர்கள் அடுத்த நாளே நாட்டை விட்டு திரும்பி போக வேண்டும். இவ்வாறான நிலைமையில் அந்த கதை இது ஒரு அனுபவம் தான். இதை கிபி அரவிந்தன் ஒரு உணர்வுபூர்வமாக அந்த கதையில் சொல்லுவார். அதில் வந்து இந்த ஜிப்சியாக இருக்கக்கூடியவர்களுடைய அந்த பாடல்கள், அவர்கள் வந்து ஒருவர் வந்து முகமன் கூறி தங்களுக்குள்ள உரையாடுறது, மற்றது தாங்கள் எப்படி ஒரு வீடு கூட இல்லாமல் இப்படி நாடோடிகளாக தெரியும். இன்றைக்கு நீங்கள் வரலாற்றை புரட்டி பார்த்தா தெரியும், மில்லியன் கணக்கான மக்கள் இன்றைக்கு தேசம் இழந்தவர்களாக அந்த உலகமெல்லாம் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். அவ்வாறானவர்களுடைய கதையை நாடோடிகள் என்ற தலைப்பில் கிபி அரவிந்தன் தந்திருக்கார். இது ஒரு புகழ்ட அனுபவ கதைகளில் ஒரு பொருண்மையில் உண்டு. இது எல்லாம் வந்து இந்த ஈழக்கதைகளுடைய அந்த 90களுக்கு பின்னரான அந்த பொருட்பரப்பில் வந்து இணைந்து கொள்வதாகத்தான் இருக்கிறது. கிபி அரவிந்தனுடைய மிக சிறந்த பங்களிப்பை, அதுவும் இந்த அகதி நிலையில் இருக்கிற மக்கள் பற்றிய, தமிழர்களை பற்றி மட்டும் எல்லைப்படுத்தாமல் ஜிப்சிஸ், இவர்கள் ஜிப்சிஸாக தமிழர்கள்
பார்க்கப்படுகிற நிலை, இது எல்லாவற்றையும் கண்முன்னே கொண்டு வருகிற மாதிரி சொல்லியிருக்கிறீர்கள். நாங்கள் இனி சின்ன ஒரு தவறு. சரி, இப்போ ரமேஷ் ஒரு கருத்தை தெரிவிக்க விரும்புகிறார். ஏனண்டா நான் அப்போதே சொன்னதில் கொய்லா மகேந்திரனுடைய சமுதாயம் சறுக்கப்பாறை என்ற கதை ஒரு ஆட்டைக்கு கூட நஞ்சூட்டப்பட்ட ஒரு சமூக அமைப்பை சொல்கிறதா இருந்தது. ஆனால் அவர் இன வன்முறையை வச்சுக்கொண்டு கொழும்பில் நடந்த சம்பவங்களை வச்சு எழுதின கதை உளத்தெரிந்த மாடுகள். ஆனால் அந்த தலைப்பு மிக முக்கியமான ஒரு தலைப்பு. ஏனெண்டா யாழ்ப்பாணத்தர் எந்த பிரச்சனை என்றாலும் அதை தாங்கி கொண்டு மீண்டும் 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 தாங்கள் உயர்ந்து தங்களுடைய உழைப்பால் உயர்ந்து முயற்சியால் முன்னேற ஒரு விஷயம் அவங்கள்ட்ட இன்றைக்குமே இருக்குது. அந்த தன்மையை மகாகவி மீண்டும் தொடங்கும் மிடுக்கண்டு சொன்னார். இங்கே தெரிந்த மாடுகள் கொழும்பில் ஒரு சமூகத்தில் வசதியாக வாய்ப்போட ஒரு சாதாரண தொழிலாளியாக இருந்து ஒரு ஹோட்டலுக்கு வச்சு பிழைக்கிற ஒருவர் இனக்கலவரத்தால் பாதிக்கப்பட்ட பொழுது அடித்து துவண்டு திரும்பவும் யாழ்ப்பாணம் வந்த பிறகு ஒரு காணியை வாங்கி முன்னேறுவன் என்று சொல்லிக்கொண்டு முன்னேற நினைக்கிற ஒரு உள்ளத்தை அதில் பதிவு செய்கிறார் நாகமுத்து என்றவர். இதுக்குள்ளே நான் தலைப்பை தவறாக சொல்லிட்டேன். அந்த தவறை சமுதாயம் ஒரு சறுக்குப்பாறை இல்லையா? இல்லை, அது சமுதாயம் ஒரு சறுக்குப்பாறை ஒரு சமூகம் எவ்வளவு கீழ்த்தரமானது. ஒரு வாய் பேச முடியாத ஒரு ஆடு தண்டை வீட்டில் அது வேறொரு கதை. ஆனால் உளத்தெரிந்த மாடுகள், உளத்தெரிந்த மாடுகள் எப்படி தலைப்பு கிட்டத்தட்ட மீண்டும் தொடங்கும் முடுக்கு மாதிரி தான். அது செவ்வாய் பண்ணி மேலுக்கு வந்துடும் தோணிப்போர். போர்க்களத்தின் 2 முரண்பட்ட நிலைகளை அழகியலாக சொன்ன அற்புதமான கதைகள் எல்லாம் இந்த காலப்பகுதியில் வெளிவந்துள்ளன. கிழக்கிழங்கையைச் சேர்ந்த அடுத்த ஒரு பிரதானமான ஒரு எழுத்தாளராக நாங்கள் கருதுகிற ஆளாக இருக்கு உமா வரதராயன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பிரதானமான எழுத்தாளர். மிக அற்புதமான நம்பிக்கை தரக்கூடிய இன்னொரு படைப்பாளியாக நாங்கள் தாட்சாயினியை எடுத்துக்கொள்ளலாம்.